நிதி நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமான ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிறுவனம் தனது புதிய மண்டல அலுவலகத்தை கோவையில் துவங்கியது. வாகனங்களுக்கு நிதியளிக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய வணிக நிதி நிறுவனமான ஸ்ரீராம் நிதி நிறுவனம் தனது கோவை மண்டல அலுவலகத்தை கோவை திருச்சி சாலையில் துவங்கியது. கோவை மண்டல அதிகாரி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தின் துணை நிர்வாக இயக்குனர் முருகானந்த பாண்டியன் கலந்து கொண்டு புதிய மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதில் கோவை உள்பட பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த நிதி நிறுவனங்களைச் சேர்ந்தோர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் துறை தொடர்பானவர்கள் என முக்கிய விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் ஒரு பகுதியாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல அலுவலகமாக செயல்பட உள்ள இதில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கென 100 கோடிக்கும் அதிகமான வணிக சுழற்சி நடைபெறும் என இணை நிர்வாக இயக்குனர் முருகானந்த பாண்டியன் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீராம் நிதி நிறுவனம் புதிய மற்றும் பயன்படுத்தப்பட்ட வணிக வாகனங்கள், பயணிகள் வாகனங்கள், டிராக்டர்கள் மற்றும் கட்டுமான உபகரணங்களுக்கான கடன்கள், சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான கடன் உதவிகள், ஹவுசிங் ஃபைனான்ஸ் என அனைத்து தர மக்களின் மதிப்பை பெற்ற நிறுவனமாக ஸ்ரீராம் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். என் பேர் சரவணகுமார். நான் ஸ்ரீராம் நிறுவனத்தில் ஜோனல் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 20 வருஷமா நான் இந்த கம்பெனியில் 23 வருஷமா இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கம்பெனியில் டிரைவரும் ஓனராகலாம் என்ற கான்செப்டை எங்கள் சேர்மன் ஆரம்பித்தது. ஒரு கான்செப்ட் மிஸ்டர் ஆர் தியாகராஜன் சொல்லி. இது ஒரு தமிழ்நாட்டு கம்பெனி. இந்த கம்பெனி மூலியமா நாங்கள் நிறைய குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பு வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு ஒரு 8000 குழந்தைகளுக்கு நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் மரம்லாம் நட்டுட்டு இருக்கிறோம். அங்கங்க எங்கெல்லாம் இது பண்ண முடியுமோ எங்களால் முடிந்த அளவுக்கு மரம் நட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஏழை குழந்தைகளுக்கும் ப்ளஸ் அவங்களுடைய ஃபாதர் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு, ஓனர் ஆகிறவங்களுக்கு நாங்களும் கடன் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய டிஎம்டி சார் தான் இதெல்லாம் அப்ரூவல் பண்ணுறது. ஸோ இவங்க மூலியமாக தான் நாங்கள் சிறு சிறு பெண்களுக்கும் நம்ம சிறு சிறு வியாபாரிகளுக்கும் நம்ம இந்த கடன் தொகையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸ்ரீராம் நிறுவனத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து இப்போ கொங்கு ஜோன் அப்படின்றது சவுத் இந்தியாவில் ஒரு 4 ஜோனில் கொங்கு ஜோன் ஒரு ஒன்று. ஸோ இது கொங்கு ஜோனுன்றது திண்டுக்கல், தேனி, கம்பம் அண்டு திருப்பூர், ஈரோடு, ஊட்டி எல்லாம் சேர்ந்தது. அவர் மிஸ்டர் சரவணகுமார்ன்றவர் வந்து ஜோனல் ஹெட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீராம் நிறுவனத்தில் 25-26 வருஷத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பாக ஒரு கடைநிலை ஊழியராக சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் லெவலில் வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பதவியும் ஒரு பொறுப்பையும் எடுத்து வந்திருக்காங்க. அப்படின்னா நிச்சயமாக அவருடைய கடின உழைப்பு, அவருடைய அந்த சிறிய ஒரு வளர்ச்சி முறை, அவருடைய டீம் பில்டேஷன்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி அவருடைய ஸ்ட்ரென்த். ஸ்ரீராம் நிறுவனம் வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, சோசியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம புது இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றத வந்து கீழே கிரவுண்ட் லெவல் மார்க்கெட் அப்படின்றத ஒர்க் பண்ணுற நிறுவனமாக தான் ஸ்ரீராம் நிறுவனம் பார்க்குறோம். இருசக்கர வாகன கடன்லேருந்து ஆரம்பித்து தங்க நகை கடனில் இருந்து இன்றைக்கி வந்து வாகன கடன்கள், மிஷினரிஸு, பிஸ்னஸ் லோன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் பேன் இண்டியா லெவலே ஒரு நம்பர் 1 நிதி நிறுவனமாக இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதில் வசூல் திறன் என்பது கிட்டத்தட்ட 97-98 விழுக்காடுகள் லைவ் கஸ்டமர் பேஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு திறன்பட செயல்படக்கூடிய ஒரு நிதி நிறுவனங்களில் ஸ்ரீராம் நிறுவனம் ஒன்றாக செயல்படுகிறது. ஸோ இப்போ இன்றைக்கி கொங்கு ஜோனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிளைகளை கொண்ட நிறுவனம்.
இன்று வந்து இந்த கொங்கு ஜோனுடைய மண்டல அலுவலகம் இன்னைக்கு வந்து புதிய முறையில் ரொம்ப சிறப்பாக வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணோம். இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வணிக சுழற்சி அப்படின்றது கிட்டத்தட்ட மாதத்திற்கு 100லேருந்து 150 கோடி ரூபாய் மினிமம் வெஹிக்கிள் லோன்ஸ் மட்டுமே டிஸ்பஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வணிக கடன்கள், சிறு குறு தொழிலாளர்களுக்கு போய் சேரக்கூடிய வணிக கடன்கள் மினிமம் 20,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 20 லட்சம் 2 கோடி வரைக்கும் அதாவது மார்ட்கேஜ் பேர்லேயும் அன்செக்யூர்டுன்ற, அதாவது அவங்களுடைய பேங்கிங்கு, அவங்களுடைய ஜிஎஸ்டி பேஸ்டு, ரீபேமெண்ட் பேஸ்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இன்றைக்கி மாதத்திற்கு அது ஒரு 100-150 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு வணிக தொகையை இந்த ஏரியாவில் கொங்கு ஜோனில் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே மாதம் ஒரு வணிக சுழற்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வசூல் திறன் என்பது கிட்டத்தட்ட 100 விழுக்காடுகள். வெஹிக்கிள் லோன்ஸ்லேயும் சரி, மிஷினரிஸ்லேயும் சரி, இன்னைக்கு பிஸ்னஸ் லோன்ஸ்லேயும் சரி 100 விழுக்காடுகள் அழகாக பண்ணுறாங்க. இங்கே ஒரு பெரிய டீம் இருக்காங்க. எம்ப்ளாயீஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த கொங்கு ஜோனில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இதில் ரொம்ப சிறப்பாக இந்த கொங்கு மண்டலத்தினுடைய சிறப்புன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுடைய கொங்குவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இட் இஸ் ஒரு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு ட்ரையல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பர்ச்சேசிங் ஆஃப் மிஷின்ஸு அண்ட் ரா மெட்டீரியல்ஸுக்கு வந்து பேஸ்லேயே நம்ம லென் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்து அவங்கள இனிஷியேட்டிவ் பண்ணி ஒரு சிறு தொழிலாளி அந்த தொழிலை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்து அவர் ஒரு முதலாளியாக மாறுவதற்கு அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுன்றதை வந்து இந்த நிறுவனம் எடுத்து அவங்களெல்லாம் ஊக்குவித்து அவங்கள வந்து ஒரு என்டர்பிரனராக மாற்றுவதற்காக இந்த நிறுவனம் செயல்பட்டு இதில் கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதனால் பயனடைந்த ஒரு என்டர்பிரனர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு மேலே இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதை தான் வாழ்த்திட்டு போனாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி லாரி அண்ட் ட்ரக் ஓனர்ஸ், அதாவது ஃபஸ்ட் டைம் ட்ரக் ஓனர்ஸ், அதாவது டிரைவராக இருப்பாங்க, டிரைவர் கம் ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சின்ன ஒரு ஒரு லைட் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது குட்டியான மாதிரி டாடா ஏஸ் மாதிரி அதுலலாம் டிரைவராக கிளீனராக இருந்தவங்க இன்றைக்கி ஓனராக மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓனர் அப்படின்ற மாதிரிலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளை தான் செலக்ட் பண்ணி, அதுவும் பள்ளிக்கூடங்களில் வந்து பர்டிகுலர்லி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளை செலக்ட் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை மினிமம் 60% விழுக்காடுகள் மார்க் எடுத்திருந்தாங்கனாலே அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு படிப்பு செலவுக்கான ஒரு ஊக்கத்தொகையை வந்து இந்த நிறுவனம் வருடம் வழங்கி வரோம். அதில் பர்டிகுலர் கொங்கு ஜோனில் மட்டுமே இந்த மாதத்தில் வந்து 8000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அதை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஸ்ரீராம் வந்து இது வந்து பல வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பணி. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, சோசியல் அவேர்னஸ் அப்படின்றது இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே க்ரீன் ஃபைனான்ஸை பற்றி பேசியிருக்காங்க, க்ரீன் என்விரான்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையும் எல்லா ஏரியாலையுமே க்ரீன் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் பொல்யூட்டட், நான் பிளாஸ்டிக்ஸை பற்றி பேசியிருக்கேன். அதனாகவே க்ரீன் ஃபைனான்ஸில் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போன்ற நிறைய பொது மற்றும் அந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இந்த நிறுவனம் நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலே வந்திருக்காங்க. இதில் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஓனர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சாதாரண ஒரு கடைநிலை ஊழியராக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. யாருமே பெரிய ஒரு நிறுவனத்திலிருந்து அந்த மாதிரி டைரெக்டாக வர்றதில்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவர் சரவணன் சார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஹெட்டாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜோனல் ஹெட்டாக டெவலப் ஆகியிருக்காரு, டைரக்டர் லெவல் வந்திருக்காரு. ஸோ இது வந்து அவருடைய ஒரு பெரிய ஒரு விடாமுயற்சி, கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. இன்றைக்கி அதனுடைய சிறப்பு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு ஜோனில் மட்டுமே லைவ் கஸ்டமர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கஸ்டமர் லைவாகவே இருக்காங்க. இன்றைக்கி 2 வீலர் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, கோல்டு லோன் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா கஸ்டமர்ஸுமே இன்றைக்கி வெஹிக்கிள் கஸ்டமர்ஸு எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு லைவ் கஸ்டமர் 3 லட்சம் கஸ்டமர் லைவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கொங்கு ஜோன் வந்து இன்றைக்கி ஒரு மண்டல அலுவலகத்தை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் நீங்களாம் சிறப்பித்து இருந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு தெளிவான முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்து உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. மற்றும் உங்களை இந்த தொடர்பு, இந்த சப்போர்ட் அப்படின்றது கண்டினியூவாக எல்லாருக்கும் வரணும். இந்த நிறுவனம் மேலே மேலே வளரணும். நம்ம கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் இன்னும் சிறப்பாக வளர்கிறதுக்கு உங்களுடைய உறுதுணையும் சப்போர்ட்டும் தேவைன்னு உங்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.